இந்த வீல் சேரை என்ன நோயாளியாக்குது. எனக்கு என்ன பார்த்தா ரொம்ப பலவீனமா தெரியுது. என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாதுங்க. வேதா, எல்லாம் சரியாயிடுமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இப்படி நான் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆக்சிடென்ட்லயே என் உயிர் போயிருக்கலாம். என்ன பேசுற நீ? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க எங்களுக்கு வேணும்மா. அம்மா, நீங்க எழுந்து நடந்துருவீங்கம்மா. என்ன காப்பாத்த ரொம்ப போராடினியா வாணி? விஜய், அம்மா, காலேஜ்ல எதுவும் பிரச்சனை இல்லல? எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. டீச்சிங் எல்லாம் சரியா நடக்குதா? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. உங்க ஸ்டூடெண்ட்ஸால தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை தாங்கிக்கவே முடியல. அத்தனை பேரும் ஒரே நேரத்துல உங்களுக்காக ப்ரே பண்ணாங்கம்மா. நீங்க ரெக்கவர் ஆனது தெரிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தம் அவங்க நொடிஞ்சு போகும்போது கை கொடுக்க வந்து நிக்கிற ஆளுங்களோட எண்ணிக்கையை வச்சே தெரிஞ்சிடும். நீ வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை நாங்கெல்லாம் நேர்லயே பார்த்துட்டோம் வேதா. நான் புருஷன்னு சொல்லிக்கவே பெருமைப்படுறேன். நேத்து காலேஜ்ல ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருந்தது. இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போக வேண்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் பக்காவா ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் அந்த வித்யாவால வந்தது. அவ ஆடுற இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறேன். பிரீத்தி ஆண்டி, நாளைக்கே எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ரீஸ்கெட்யூல் பண்ணிடு. ஆண்டி நீங்க ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தானே நீங்க எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. ரெஸ்ட் எடுக்கிறதா? இன்னும் நான் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு பிரீத்தி. இப்பவே நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. என்னால நடக்க முடியலனாலும் வீல் சேர்ல போயாவது என்னோட வேலையை நான் செய்வேன். இல்ல ஆண்டி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட அடையாளமே நான் தான். நானே ரெஸ்ட் எடுத்தா இத்தனை நாள் நான் உழைச்ச என் உழைப்பெல்லாம் வீணா போயிடும். வேதா வீல் சேர்ல இருக்கா. இனி அவளை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு இனிமேதான் நான் என்ன இன்னும் அதிகமா ப்ரூவ் பண்ணணும். என்ன நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாரும் எப்பவும் போல நார்மலா இருங்க. இந்த குடும்பத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்ததை மறந்துருங்க எல்லாருமே. என்னால எந்த வேலையுமே நின்னு போயிடக்கூடாது. சீக்கிரமே நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவேன். வாணி, மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறியா? சரிங்கம்மா. நாம ஒண்ணு பிளான் பண்ணா வேற ஒண்ணு நடக்குதே. ஆண்டி இவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறாங்களே, ஒருவேளை இவள முழுசா ஏத்துக்கிட்டாங்களா? விடக்கூடாது. எப்படியாவது இவ எடுத்திருக்கிற நல்ல பேரை கெடுத்து விட்டுறணும்.
என்னாச்சு டாக்டர்? மயக்கம் தானே? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? மயக்கம்தான். ஆ, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கண் முழிச்சிருவாங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம வெளியில போய் பேசலாம். ஆ. டேய் விஜய், டாக்டர் கூட்டிட்டு போ. வாமா போலாம். மனசா வா. டாக்டர், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. இனிமே எப்பவும் அவங்க கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரி டாக்டர். அவங்கள எதுக்காகவும் ஸ்ட்ரெயின் பண்ண விட்டுறாதீங்க. நான் அவ கூட தான் இருந்தேன். பாத்ரூம் போற நேரத்துல அவ தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திருக்கா. அப்பதான் இந்த மாதிரி ஆயிருக்கு. சார், வேதா மேடம பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு சுயம்பு. அவங்க எதுவுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்து கடுமையா உழைச்சு படிப்படியா முன்னுக்கு வந்தவங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மத்தவங்க உதவியில வாழ்றது சுத்தமா பிடிக்காது. ம். எல்லாத்துலயுமே சுயமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்ல. டாக்டர், வேதாக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொல்றீங்க? இனி யாரோட உதவியும் இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவங்களால வாழவே முடியாது. ஐயோ, வேற வழியே இல்லையா டாக்டர்? எங்க அம்மா இனிமே எழுந்து நடக்கவே மாட்டாங்களா? அவங்க இப்படியேதான் எப்பவுமே இருக்கணுமா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. ஐயோ, ஒரு நாள் கூட அவள எங்களால இப்படி பார்க்க முடியல டாக்டர். காலம் முழுக்க எப்படி? முடியாததுன்னு எதுவுமே இல்லையே டாக்டர். ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல. வேதா மேடம்க்கு எலும்பு முறிவோ வேற ஏதோ பாதிப்பெல்லாம் இல்ல. ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகிதான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாம போனதுனால மறுபடியும் அந்த மாதிரி வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது திரும்பவும் அந்த நர்வ்ஸ் ரீஆக்டிவ் ஆகி அவங்க எழுந்து நடக்கலாம். இல்லனா அவங்களால தாங்க முடியாத ஏதாவது அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்படும் போது அனிச்சையா அவங்க எழுந்து நடக்கலாம். ஆனா இது ரெண்டுமே அவங்க உயிருக்கு ஆபத்தானது. அதனாலதான் இத பத்தி நான் சொல்லல. அதே நேரம் 100% பலன் தரும்னு சொல்லவும் முடியாது. அதனால இந்த ரிஸ்க் நீங்க எடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கேரிங்கா சேஃபா பாத்துக்கோங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம். அவங்களால தாங்க முடியாது. நான் வரேன். இருங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர். எங்க அம்மாக்கு மட்டும் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அக்கா, அக்கா, அம்மா. ஏய், எல்லாரும் கண்ணை தொடச்சுக்கோங்க. யாரும் அழக்கூடாது. வேதாக்கு இந்த விஷயம் ஒரு துளி கூட தெரியக்கூடாது. அவன் முன்னாடி தைரியமா பேசுங்க. அக்கா, போங்க, 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 என்னன்னு கேளுங்க. போங்க, போமா, போமா. நீயும் போமா. என்ன திட்டம்? காட்டுக்கு தீய வச்சுட்டு தீ கொழுந்து விட்டு எரியும் போது குடத்து தண்ணிய வச்சு காட்டு தீய அணைச்சிடலான்னு சொல்றியம்மா? இதெல்லாம் பெரிய ரிஸ்க்குமா? கொஞ்சம் தப்பானாலும் உன் வாழ்க்கையே வீணா போயிடும். இல்ல மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த உண்மையை சொல்றதால அத்தை எழுந்து நடப்பாங்க, என்னையும் ஏத்துப்பாங்க.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வித்யா. எங்களுக்கு நீயும் வேணும், அம்மாவும் வேணும். இதுல ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா தப்பாகாது. வித்யா ஒரு நிமிஷம் இரு. நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. இல்ல சஞ்சய், என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நாளைக்கு நான் உண்மையை சொல்லதான் போறேன். எல்லாரும் முன்னாடி சொன்னாதானே சரியா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஏன்னா நீங்க எல்லாரும் தானே சம்பந்தப்பட்டிருக்கீங்க. எவ்வளவு கம்பீரமா இருந்த ஆளு நீங்க. உங்களை இப்படி வீல் சேர்ல உட்கார வச்சுட்டாலே அந்த வித்யா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்ன என்ன நக்கல் பண்றியா? யாரு உன்னெல்லாம் உள்ள விட்டது? செக்யூரிட்டி. என்ன சம்பந்தி நீங்க? நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு உருத்தான ஆளு. என்ன போய் வெளியில போக சொல்றீங்க? யாரு நீ? உருத்தான ஆளா? யார் நீ? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? எப்பவோ முடிஞ்சு போன உறவை பத்தி இப்ப வந்து பேசிட்டு இருக்க? முடிஞ்சு போன உறவா? ஐயா, உங்க பொண்டாட்டி என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. முடிஞ்சு போன உறவா? என்ன அமைதியா நிக்கிறீங்க? அட சொல்லுங்க. அம்மா வேதவல்லி அம்மா, இது முடிஞ்சு போன உறவு இல்ல. இப்பயும் எல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்கிற உறவுதான். இனியும் இந்த உறவை உங்களால தூக்கி போடவே முடியாது. டேய், என்னடா நீங்க இவள பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? வெளிய அனுப்புங்கடா. ஏங்க எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன எங்க குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கணும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தீங்களா? பிரச்சனையை உருவாக்க வரல தம்பி. உங்க குடும்பத்துல இருக்கிற பல பிரச்சனைக்கு விட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், முதல்ல வெளில கிளம்புங்க. ஆட, உண்மை தெரிஞ்சா உங்க வேஷமெல்லாம் கலைஞ்சு போயிருன்னு பயமா இருக்கா தம்பி? என்ன விஷயம்? என்ன போய் சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்த வந்திருக்கீங்களா? ஏங்க நீங்க சொல்ற கதையெல்லாம் எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. நானா பொய் சொல்ல வந்திருக்கேன்? ஐயோ 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 ஐயோ, குடும்பமா சேர்ந்து பொய் மேல பொய் சொல்லி இந்த அம்மாவை ஏமாத்திட்டு என்னைய பார்த்து பொய் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? நீலாவதி, நீ உன்னோட லிமிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. ஏன் குடும்பம் என்கிட்ட பொய் சொல்லுதா? என்ன சொல்ற நீ? அட ஆமா வேதவல்லி அம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். இதோ நிக்கிறாங்களே உங்க ரெண்டு பசங்க. இப்ப நீங்க என்ன வெளிய அனுப்புனா ஊரே உங்களை காரி துப்பும். நானும் அப்படியே போயிட மாட்டேன். வீட்டு வாசல்லே உட்கார்ந்து நியாயம் கேட்பேன். உங்களை நல்ல விதமா காட்டுற மொத்த மீடியாவையும் ஏன் முன்னாடி வர வச்சு உங்க மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணுவேன். நீ ஏன் இப்படி பேசுற வாணி? உனக்குள்ள இவ்வளவு ஒரு கேவலமான குணம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எனக்குள்ள மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளயும் இப்படி ஒரு குணம் இருக்கதான் செய்யும். அது வெளியில வராம இருக்கணும்னா மத்தவங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இவங்க அப்படி நடந்துக்கல, அதான் நான் வெளியில காட்டிட்டேன். இங்க கூட பல பேரு உங்க முகத்தை முழுசா காட்டாம தான்
இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வித்யா, வாணி, உன்னால எப்படி இதனால் ரெட்ட விஷயத்தோட வாழ முடிஞ்சது? என்கிட்ட ஒரு மாதிரியும் உங்க அம்மா கிட்ட ஒரு மாதிரியும் உன்னால 2 வேஷத்துல நடிச்சு வாழ முடியும் போது எனக்கு நடிக்க தெரியாதா? நான் இங்க வந்தது ஒரு மருமகளா இந்த வீட்ல ஒரு மூலையில முடங்கி போய் வாழ்றதுக்கு இல்ல, வேதவல்லியோட இடத்தை புடிக்கிறதுக்கு, அவங்க அதிகாரத்தை ஆள்றதுக்கு. அத்த, இனி உங்களால இந்த ஜென்மத்துல எழுந்து நடக்க முடியாது. டாக்டரே அத தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால நீங்களே வேணா என் பேருக்கு உங்க பதவி பவர் எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. உங்க இடத்துல நான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதுக்குதான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப யோசிக்காதீங்க அத்த. நியாயமா இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் எனக்கு தான் சேரணும். ஏன்னா எல்லாமே என் குடும்ப சொத்தால உருவானது தானே. உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனி இந்த குடும்பம், காலேஜ் எல்லாத்துக்கும் நான் தான் தலைவி. அதனால எல்லாரும் ஏன் பேச்சு கேட்டுதான் நடக்கணும். இந்த வீட்ல எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். என்ன மீறி யாராவது திமிரா நடந்துக்கிட்டா நான் அத்தை மாதிரி சாந்தமா நடந்துக்க மாட்டேன். என் கோபம் அவங்கள விட 100 மடங்கு இருக்கும். கட்டின புருஷனு கூட பார்க்க மாட்டேன். அவரை பெத்த அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். வாமா, இந்த பணத்தை வச்சுக்கோ. இது பெரிய மனுஷனுக்கு அழகு. அப்ப நான் வாரேன். நினைச்சதை சாதிச்சிட்ட வித்யா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நான் தான் வித்யாங்கிற உண்மை தெரிஞ்சா அத்தைக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும், அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்றத நான் இப்ப நேர்ல பாத்துட்டேன் மாமா. அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் நடக்காது. நீ வித்யான்னு தெரிஞ்சாலும் வேதா உன்னை ஏத்துப்பா. தைரியமா இருக்கு. இவர் கைக்கு போன ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் மிஸ் ஆனதில்ல. அதனாலதான் நான் இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். என்ன கொல்ல ட்ரை பண்ண என்னோட எதிரி யாருன்னு நான் சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். மேடம், இதுவரைக்கும் இந்த கேஸ் சம்பந்தமா
ஒரு சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். உங்க போனுக்கு கால் வந்த நம்பர் இப்ப ஆக்டிவா இல்ல. அது ஒரு போலியான ஆதார் கார்டு வச்சு வாங்கின ஃபேக் சிம். அதே மாதிரி அந்த சிம்முக்கு வந்த கால்ஸ் எல்லாமே அப்படியான ஃபேக் சிம்ல இருந்து தான் வந்திருக்கு. எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான். அதுல ஒரு நம்பர் மட்டும் இப்ப வரைக்கும் ஆக்டிவேட்ல இருக்கு மேடம். நம்ம தான் பண்ணணும் தெரிஞ்சிடுமோ? சில நேரம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, சில நேரம் ஆன்ல இருக்கு. பட் ஆனா லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட் ஆப் யூஸ் பண்றாங்க மேடம். ஓ, அதனால அவங்களை இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியல. அப்போ எல்லாமே பக்கா பிளானா இருக்கு, அப்படிதானே? ஆமா மேடம். எனக்கு என்னமோ இதுல ஒருத்தர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஆக்டிவேட் ஆகுற நம்பர்னு நீங்க ஒரு நம்பரை சொன்னீங்களே, அந்த நம்பரை சொல்லுங்க. 1 செகண்ட் மேடம். விஜய், போன கொடு. ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா. நோட் பண்ணிக்கோங்க மேடம். இது நான் யூஸ் பண்ற நம்பர் ஆச்சு. சொல்லு பிரீத்தி, அதுக்குள்ள பவர் ஆஃப் அட்டானி எழுதி வாங்கிட்ட? பவர் ஆஃப் அட்டானியா? இனி ஒரு ஆணியும் கழட்ட முடியாது. எல்லாமே போச்சு. ஏய், என்ன சொல்ற நீ? இனி எந்திரிச்சு நடக்கவே மாட்டாங்கன்னு சொன்னேன். உங்க பரம எதிரி வேதா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வித்யா ஒரு பெரிய டிராமா பண்ணி அவங்கள நடக்க வச்சுட்டா. நம்மளோட மொத்த பிளான் அப்படியே சொதப்பிடுச்சு. வித்யா வித்யா வித்யா, இதுக்குதான் அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ண. அந்த வேதா வந்து கெடுத்துட்டா. இப்ப அவளையும் எழுந்து நடக்க வச்சுட்டாளே. அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய டிடெக்டிவ் ஒருத்தனை வர வச்சிருக்காங்க. அவன் பேர் ஏதோ சித்தார்த்தாமா. யாரு? டிடெக்டிவ் சித்தார்த்தா? ஆமா. ஆண்டியை யாரு கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு அவன் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறானா. அவன் இது வரைக்கும் எடுத்த எந்த கேஸும் ஃபெயிலியரா முடிஞ்சதில்ல. உங்களுக்கு அவனை பத்தி நல்லா தெரியுமா? சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் அவனை தெரியும். சிட்டியோட மோஸ்ட் வாண்டட் டிடெக்டிவ் அவன்தான். அவன் நம்மள கண்டுபிடிச்சா நம்ம 2 பேரோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நானே இப்ப மாட்டிருப்பேன். அந்த ரவுடிங்களுக்கு நான் போன்ல பேசின நம்பரை அவன் ட்ரேஸ் பண்ணிட்டான். லாஸ்ட் மினிட்ல அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன். அந்த ரவுடி பசங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. நாம இதுல சம்பந்தப்பட்டதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ணு. என்ன? இனி அந்த குடும்பத்துல நிம்மதியே இருக்க கூடாது. வேதா இந்த கேஸ பத்தி யோசிக்கவே கூடாது. தொடர்ச்சியா அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இரு. இன்னொரு பக்கம் பிரீத்தி தான் எல்லான்னு கம்ப்ளீட்டா அவ உன்னை நம்பணும். அதையும் பாத்துக்க. அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து நாம தப்பிக்க முடியும். சரி, இனி நீங்க எனக்கு அடிக்கடி கால் பண்ண தேவையில்ல. எதுவா இருந்தாலும் நேர்ல சந்திச்சுக்கலாம். நம்ம மேல எந்த டவுட்டும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? நீ சொல்றதும் சரிதான். வேதா, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? ஆளு என்னை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு நான் பாக்குறேன்.
லட்சுமி கிடைச்சிருவாள? கிடைச்சிருவா வித்யா, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்றாளோ, எங்க இருக்காளோ? அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது சஞ்சய். அவ எப்படி இங்க? அண்ணா அண்ணா, அக்காவை பாத்திருக்கீங்களா? எங்க அக்காவை பாத்திருக்கீங்களா? இவரை வேணா கேளுமா. அண்ணா, எங்க அக்காவை பாத்தீங்களா? சஞ்சய் சார் தேட சொன்ன பொண்ணு மாதிரி இருக்கு. இல்லம்மா, நான் பார்க்கல. ஆமா, அதே பொண்ணுதான். வேற யார்கிட்டயாவது போய் கேளு. என் அக்காவை பாத்தீங்களா? தெரியலம்மா. ஏமா, யார தேடுற? எங்க அக்கா. அவங்க அக்காவை தேடி வந்திருக்கீங்களா? சரி, இங்கே இருக்கியா? நான் அக்கா வர சொல்றேன். சரியா? இங்கே இருக்கணும். ஹலோ, சொல்றா. சார், இங்க ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சீங்கல்ல, அந்த பொண்ணை நான் பாத்துட்டேன் சார். எங்க பார்த்த? எங்க இருக்கா அவ? சார், இப்ப என் பக்கத்துல தான் இருக்கா. ஐ, பலூன். நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன், அங்க சீக்கிரமா வாங்க சார். அவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ. நீ எங்கேயும் போயிடாத. நான் இது வந்துட்டே இருக்கேன். வரேன். ஓகே சார், ஓகே சார். வேகமா போ சஞ்சய். யார் சஞ்சய் அவங்க? நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் லட்சுமி போட்டோவை அனுப்பி வச்சிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு அவன் கால் பண்ணிருக்கான். சஞ்சய், ஹலோ, என்னாச்சு? அந்த பொண்ணை கடத்திட்டேன் மேடம். இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா. வெரி குட். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். ஓகே மேடம். பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல, வீடியோ தான் எனக்கு முக்கியம். அவதான் வித்யாங்கிறது நீங்க எடுத்து அனுப்புற வீடியோல கிளியரா ரெஜிஸ்டர் ஆகணும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். யாருன்னு கேளு. ஹலோ. யாரு? வித்யாவா? ஆமா, நீங்க? இப்போ உன் தங்கச்சி லட்சுமி என் கஸ்டடியில தான் இருக்கா. ஏன் தங்கச்சியா? ஆமா, கடத்தி வச்சிருக்கோம். கடத்தி வச்சிருக்கீங்களா? ஹலோ, யாரு? ஹலோ, டேய், யார் நீங்க? நீங்க இப்ப எங்கடா இருக்கீங்க? சார், ஓவரா குரல் கொடுக்காதீங்க. உங்க வீட்டு பொண்ணு இப்ப எங்க கையில இருக்கு. டேய், நீ யாருன்னு தெரியாம இந்த வேலையை செஞ்சிருக்க. மரியாதையா லட்சுமியை கொடுத்து இப்பவே எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. சும்மா ஒப்படைக்க நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தணும். 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கூட்டு போங்க சார். 10 லட்சமா? என்னது, 10 லட்சமா? பணத்தை கொடுக்கலனா பொண்ணை பார்சல் பண்றோம். ஏய், எங்களுக்கு ஈவருக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பொண்ணு வேணா பணத்தை கொடுங்க, பத்திரமா ஒப்படைக்கிறோம். டேய், என்ன மிரட்டறியா? நான் வந்த நீங்க கேக்குற பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். வித்யா, என்ன? ஆனா என் தங்கச்சி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வித்யா, இப்போ என் தங்கச்சி எங்க இருக்கா? பணத்தோட எங்க வரணும்? பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நானே லொகேஷன் அனுப்புறேன். தப்பா ஏதாவது யோசிச்சா அப்புறம் நடக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இல்ல இல்ல, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். பணத்தை கொடுத்துடுறோம். என்ன வித்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் சஞ்சய், அவ குழந்தை, அவ விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம்.
பணம் கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு வந்துடலாம். எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடு சஞ்சய். அது இல்ல, கடனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன். என்ன பேசுற? நீ என் பொண்டாட்டி, இது உன் குடும்பம். உனக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பேன். ஒண்ணும் இல்ல, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. நீ இங்கே இரு, எங்க போகாத. வித்யா, நீ உன் ரூமுக்கு போ. அம்மா இன்னும் திரும்பி வரல. நான் உங்க ரூம்ல போய் பணத்தை திருப்பி வச்சுட்டு வந்துடுறேன். நீ போ. என்ன சஞ்சய் அத்தை ரூம்குள்ள பதுங்கி பதுங்கி போறான்? எதுவும் தப்பு செய்ய போறானா? ஆனா என்கிட்ட சொல்லாம, ஏன் அனுமதி இல்லாம, ஏன் லாக்கரை இவன் எப்படி திறக்கலாம்? நம்ம பையன் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டான் வேதா. அது அவனை சொல்ல சொல்லுங்க. டேய், ஏன்டா அம்மா கிட்ட சொல்லாம லாக்கர்ல கைய வச்ச? எதுக்காக பணம் எடுத்த? எனக்கு ஒரு அவசர தேவை இருந்துச்சுப்பா, அதான் எடுத்தேன். அப்படின்னு அவசர தேவை? நீ கேட்ட அத்தை எத்தனை லட்சம் வேணா கொடுப்பாங்கல்ல சஞ்சய்? அவங்க கிட்ட கேட்காம நீ எதுக்கு பணத்தை எடுத்த? அத்தை கிட்ட சொல்ல முடியாத ஏதாவது காரணம் இருக்கா என்ன? பதில் சொல்லு சஞ்சய். சொந்த வீடாவே இருந்தாலும், பெத்த அம்மாவோட பணமா இருந்தாலும், அனுமதி இல்லாம எடுத்தா அதுக்கு பேரு திருட்டுதான். எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த புத்தி? இல்லம்மா, ஒரு அவசரத்துல எடுத்துட்டேன். என்னடா அவசரம்? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டுதானே பணத்தை எடுத்திருக்கணும். உன் இஷ்டத்துக்கு லாக்கர்ல கை வச்சிருக்க. என்ன காரணம்னு கேட்டா அதுக்கும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நீ பதில் சொல்லலனா நான் என் பையனை கூட பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி தப்பையெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. சஞ்சய் தப்பான காரியத்துக்காக இப்படி பணத்தை எடுத்திருக்க மாட்டான். அவன் உன்ன மீறி இதை செஞ்சிருக்கான்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். டேய் சஞ்சய், என்னடா அமைதியா இருக்க? எதுக்கு பணம் எடுத்தேன்னு சொன்னா தானே தெரியும். டேய் பதில் சொல்றா.
ஏன் இப்படி எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? சொல்ல மாட்டல்ல? அப்படின்னா நீ ஏதோ ஒரு தப்பான காரியத்துக்காக தான் பணத்தை எடுத்திருக்க, அப்படிதானே? இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போ. வேதா, வெளியே போடான்னு சொன்னல. என்ன பண்ற? அம்மா அம்மா, சஞ்சய் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவர்கிட்ட பணம் கேட்டேன். எனக்காக தான் அவரு பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. நீ கேட்டியா? ஆமாமா, நான் செஞ்சது தப்புதாம்மா. நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுங்க. நீ எதுக்காக பணம் கேட்ட? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கேட்டமா. அக்கா 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 லக்ஷ்மி, வேண்டு அக்கா கிட்ட போனோம். அக்கா லக்ஷ்மி, பாப்பா, அக்கா 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 லக்ஷ்மி, வித்யா, என்னாச்சு? ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. தூக்கம் வரலையா என்ன? தூக்கம் வரல சஞ்சய். தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவா வருது. லக்ஷ்மி ஞாபகமாவே இருக்கு. வித்யா, அவளை நல்ல இடத்துல தான் விட்டுட்டு வந்திருக்கோம். அவ நல்லா தான் இருப்பா. நம்ம காலையில போய் பாப்போம். இப்ப நீ நிம்மதியா தூங்கு. இந்தா, ஆசிரமத்துல இருந்து கால் பண்றாங்க சரி சஞ்சய். பேசு. ஹலோ மேடம், உங்க தங்கச்சியை விட்டுட்டு போனீங்கல்ல, அந்த ஆசிரமத்து ஸ்டாஃப் பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் தங்கச்சி நல்லா இருக்காளா? வந்ததுல இருந்து அக்கா அக்கான்னு அழுகுறா மேடம். தூங்கவே மாட்றா. எங்களால மேனேஜ் பண்ணவே முடியல. ஏய், வித்யா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா மேடம், அழுது அழுது மூச்சு வாங்குது. ஐயோ, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. சரி, நான் உடனே கிளம்பி வரேம்மா. இல்ல இல்ல, நீங்க வர வேணாம் மேடம், நாங்களே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நைட்டு மட்டும் சமாளிச்சிட்டோம்னா காலையில ஏதாவது யோசிக்கலாம். ரொம்ப நாள் உங்களை பிரிஞ்சு இருந்துட்டாளா? ஆமா. தாயில்லா புள்ள உன்னை அம்மா மாதிரி நினைச்சிருக்கு. அந்த பாசத்தாலதான் உங்களை விட்டுட்டு இருக்க முடியல. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாமா? உங்க கூடவே வச்சு பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அக்கா என் கூடவே இருக்கா. ப்ளீஸ்க்கா போகாத. ஐயோ கடவுளே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை கிடைச்சிருந்தா நான் எப்பயும் உனக்கு கூட்டிட்டு வந்திருப்பேனேம்மா.
நாம யாருன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டோட நிழல்ல கூட நம்மளால நிக்க முடியாது. இப்ப நான் என்ன செய்வேனே தெரியல. வித்யா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ லட்சுமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எப்படி சஞ்சய்? அத்தைக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். தெரிய வேணாம், நீ ஊரும்ல தங்க வச்சுக்க. வீட்ல யாருக்கும் தெரியாம நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஆனா எப்படி சஞ்சய்? இனி யோசிக்க ஒண்ணுமே இல்ல வித்யா. இவ ஒரு குழந்தை. இதுக்கு மேலே இவளை இப்படி தவிக்க விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். நம்மளை சுத்தி இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது யாரும் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சஞ்சய். ஆனா நீ எனக்காக. இது உனக்காக இல்ல வித்யா, லட்சுமிக்காக. அவ ஒரு குழந்தை. அவ விஷயத்துல நான் சுயநலமா இருந்தேன்னா நான் மனுஷனே இல்ல. இந்த விஷயத்துக்காக அம்மா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துப்பேன். என்னடா, எதுக்கு இங்க வர சொன்னாங்க உங்க பெரியம்மா? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. மனசா, பெரியம்மாங்க? நானும் அவங்க கூப்பிட்டாங்கன்னு தானே வந்தேன். இன்னும் அவங்க வரலையா? ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு வர சொன்னாங்க. உனக்கு என்னன்னு தெரியுமா? என்கிட்டயும் அதான் சொன்னாங்க. ஆனா என்ன விஷயம்னு தெரியலையே. அப்பா, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நானே அதான் இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் எதுவும் தெரியாது. எதுக்கு வர சொன்னாங்களோ தெரியலப்பா. தோ வந்துட்டாங்க. அப்பா, சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்காக இப்படி ஒரு சீக்ரெட் மீட்டிங்? எல்லாம் சஞ்சய் வித்யா வாழ்க்கையை பத்தி தான். இப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே பெரியமா. அம்மா இப்ப வித்யா கிட்ட பாசிட்டிவா தானே பேசுறாங்க, பாசமா நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியம்மா. எனக்கே இப்பதான் கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு. ஒரு கெட்டதுலயும் நடந்த நல்லது இதுதான். அப்போ வேதா வித்யாவை ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டான்னு உங்க எல்லாருக்கும் புரியுது இல்ல? ஆமா. வித்யா வேதா உயிரையே காப்பாத்திருக்காளே, ஏத்துக்காம இருப்பாளா? அது மட்டும் போதுமா? வேற என்ன பெரியமா? சஞ்சயும் வித்யாவும் சேர்ந்து வாழ வேண்டாமா? ஓ, நீங்க அத பத்தி சொல்றீங்களா? நானே மறந்துட்டேன். நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப நான் உடனே போய் வேதா கிட்ட. கொஞ்சம் நில்லுங்க, அவசரப்படாதீங்க. உங்க அவசரத்தால நடந்த பிரச்சனை எல்லாம் போதும். எதுக்கு நீ இப்படி பாக்குற? வித்யா, வழக்கமா நான் தான் இப்படி எல்லாம் பாப்பேன். இப்ப நீ என்ன இந்த மாதிரி பாக்குற? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா? நாங்க இப்படி பார்க்க கூடாதா? வித்யா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொன்னா கேளு. கதவை கூட சாத்தல. யாராவது பாத்திர போறாங்க.
வா உட்கார. லக்ஷ்மி, அக்கா உன்னை இந்த ரூம்ல தானே இருக்க சொன்ன. எதுக்குமா நீ வெளிய போன? விளையாட போனேன்க்கா. அப்படிலாம் போக கூடாதுமா. யாராவது உன்னை பார்த்தா பிரச்சனை ஆயிரும்டா தங்கம். அவ குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? அவ கிராமத்துல நல்லா ஓடி அடி தெரிஞ்சிட்டு இருந்தா. அவளை நம்ம கம்ஃபர்ட்டுக்காக இப்படி ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்கோம். அவளால ரூம்குள்ள இருக்க முடியல, அதான் அவ வெளியில போய் விளையாடி இருக்கா. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. நாம இப்போ இருக்கிற இந்த நிலைமையில அத்தை லட்சுமிய பாத்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்குமே. மொத்தமா வெளியே அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களை நம்ம திட்டுவாங்கன்னு மனுஷங்களை தரம் பிரிச்சு பார்க்க தெரியாத கடவுளோட குழந்தை நம்ம லட்சுமி. அவளை நாம தான் கம்ஃபர்ட்டா வச்சுக்க ட்ரை பண்ணணும். கடல் மீனை குளத்துல விட்ட மாதிரி நம்ம இவளை இந்த ரூம்குள்ளே அடைச்சு வச்சது நம்ம தப்புதான். ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. வேணும்னா நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாம பக்கத்துல இருக்கிற பார்க் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அது வரைக்கும் இது இருக்குல்ல, இந்தா. உனக்குதான், வச்சுக்க. எனக்கா? உனக்கு மொபைல் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. பொம்மை படம்லாம் வருது. வித்யா, இனி பிரச்சனை இருக்காது. ரொம்ப போன் பாக்குறதும் நல்லது இல்லையே சஞ்சய். அதான் அப்பப்போ வந்து பாத்துட்டு இருப்போமே, அவ கூட பேசிட்டு இருப்போம். டைம் கிடைக்கும் போது வெளியில கூட்டிட்டு போவோம். ஒன்னும் பிரச்சனை வராது, பாத்துக்கலாம். இப்படி அவரும் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணுமா? இதெல்லாம் எங்க குடும்பத்தோட பர்சனல் மேட்டர். நீ வெளியாளு, இதுலெல்லாம் நீ தலையிடாத. அவ சொல்றதுல எதுவும் தப்பு இல்லையே. இல்ல வேதா, அவ சொல்றதெல்லாம் நீ. மனசா, அம்மா, அவருக்கு பணம் வேணும்னா கேட்க சொல்லு, நாம கொடுப்போம். அதை விட்டுட்டு சும்மா இப்படி மாச கணக்குல பேங்க்ல லோன் கேட்டு அலைய வேண்டாம். பிசினஸ் பண்ற ஐடியாவே இல்ல, அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஃபீல் பண்ணா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல நானே அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறேன். அத வந்து பாத்துக்க சொல்லு. நீ இங்கேயும் அவர் அங்கேயும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவரை முதல்ல வர சொல்லு. சரிம்மா. இந்த நாரதர் கலகம் கூட சில சமயம் நன்மையில முடியும், சில சகுனிகளோட கலகம் கூட நன்மையில தான் முடியுது. வேதா இப்படி பேசுறத பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. மனசா, நீ டிலே பண்ணாத, உடனே மாப்பிள்ள கிட்ட பேசி அவரை வீட்டுக்கு உடனே வர சொல்லு. சரிப்பா. ஆமா, நான் சகுனி தான். இந்த சகுனியோட கலகத்தால என்ன கலவரம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணுமா? என்னம்மா? நீ இந்த வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் உன்னை இந்த வீட்டுல பூஜையே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன வேதா இப்ப உங்ககிட்ட பூஜை ரூமையே ஒப்படைச்சிருக்கா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா வித்யா, பூஜை சாமா எல்லாத்தையும் உன்னை கிளீன் பண்ண சொல்லிருக்கா. பூஜை ரூம் அலங்காரம் பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ண சொல்லிருக்கா. நான் எதுக்காக இந்த பூஜை நடக்கணும்னு நினைச்சனோ அந்த பூஜை நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்யா. இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிட்டா உன் வாழ்க்கையே மாறிடும். நான் பூஜை ரூம் மட்டும் கிளீன் பண்ணா போதுமாமா? வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணுமே, அதை யார் செய்யறது? அது அந்த பிரீத்தி கிட்ட ஒப்படைச்சிட்டா. அவ ஒவ்வொரு ரூமா கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, பிரீத்தி என் ரூம கிளீன் பண்ண போனா உங்க லட்சுமி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது? வித்யா, என்ன யோசிக்கிற? போய் வேலையை பாரு.
இல்லம்மா, நான் வேணா வீட்டை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது செய்யவா? அந்த பிரீத்திக்கு இதெல்லாம் தெரியாதுமா. தெரியாம அவ ஏதாவது தப்பு பண்ணா அது நமக்கு நல்லது தானே. வேதா கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலனா வேதா கிட்ட திட்டு வாங்குவா. அதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற? இல்லம்மா, பூஜை நடக்கிற வீடு சுத்தமா இருக்கணும். வித்யா, முதல்ல வேதா உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை நல்லபடியா செஞ்சு முடி. அவ பாராட்டுற மாதிரி நடந்துக்கோ. மத்தத பத்தி எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். வேதா திரும்பி வரதுக்குள்ள நீ வேலையை முடிக்கணும், சரியா? ஓ. சரி, சீக்கிரம் முடிச்சு அலங்காரம் பண்ணிடு. சரிங்கம்மா. சரி, மேல எங்க போற? ஒண்ணு இல்ல, பாத்ரூம். மேல பிரீத்தி ஆளுங்களை வச்சு எல்லா ரூமையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. நீ கீழே இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணிக்க, சரியா? யார் இருக்கீங்க? வாணி, இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை தான் கேக்குறேன், யார் இருக்கீங்க? லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. ஐயோ, எங்க போனா? பிரீத்தி ஏதாவது பண்ணிட்டாலோ? அவள திருந்தவே மாட்டா. அவள என்னாச்சு சஞ்சய்? எங்க போற? இந்த பிரீத்திக்கு அவ வாங்கினடி பத்தல போல, திருந்தவே மாட்டா. என்னாச்சுங்கிறாங்க? அத்தை பிரீத்தி கிட்ட ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொன்னாங்க. ஏன் ரூமுக்கு வந்தா? அப்ப லக்ஷ்மி இங்கதான் இருந்தா. இப்ப வந்து பாக்குற லக்ஷ்மியை காணோம். சரி சரி, பொறுமையா இரு. மறுபடியும் அவ லக்ஷ்மி ஏதோ பண்ணிட்டா சஞ்சய். அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், பொறுமையா இரு, சொல்றேன்ல, பொறுமையா இரு. விட்டா அவளை கொன்னே போட்டுருவ போலயே. அவ பண்ற வேலைக்கு அது செஞ்சாலே என் மனசு ஆறாது. இவரு பிரீத்தி லட்சுமிய பார்க்கவே இல்ல வித்யா. அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன். ஹலோ. என்ன கார்த்தி, இன்விடேஷனை பார்த்து ஷாக் ஆயிட்டியா? யார் பேசுறது? நான் பிரீத்தி பேசுறேன். என் அண்ணன் கூட மானசாவுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது. நீ அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டுன. ஆனா பாரு, இப்போ உன்கிட்ட இருந்தும் அவளை பிரிச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நான் தான் மானசாவோட ஹஸ்பண்ட். லீகலா எங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். என்ன மீறி அவங்க எப்படி மானசாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். வேதா ஆண்டிக்கு இருக்கிற செல்வாக்குக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவாங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல, அந்த மாதிரி நடக்காது. நடக்கும். இன்விடேஷன் போட்டிருக்க தேதியில அந்த பையனுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் நடக்கும். இது ரொம்ப சீக்கிரட்டான ஒரு மேரேஜ். இது வெளியில யாருக்குமே தெரியாது. வீட்ல சுமங்கலி பூஜை நடக்கிறதா போய் சொல்லிட்டு அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, முடிஞ்சா உன் பொண்டாட்டிய காப்பாத்திக்க. இத நான் உனக்கு நல்லது பண்றதுக்காக சொல்லல. மானசாவை கட்டிக்க போறவன் பெரிய ஏதோ பிசினஸ் மேனோட பையனா. என் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்த அவளுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுங்கிற பொறாமையில தான் சொல்றேன். நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. இந்த சிச்சுவேஷன்ல ஏன் ஃபேமிலி என்னால தூக்கி போட்டுட்டு உன் கூட வர முடியாது கார்த்திக். ஒரே நேரத்துல வித்யா மானசா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் முடிய போகுது.
என் ரூட் கிளியர் ஆக போகுது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உன்ன மாதிரி என்னால கோலம் போடவே முடியல. ஆனா நீ கோலம் போட்டா அது மட்டும் தனியா தெரியுது. என்ன பிரீத்தி பாக்குற? உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கோலம் போட தெரியுமா? யுஎஸ்ல பிறந்து வளர்ந்தனா எதுக்கு இந்த மாதிரி மாவுல வாசல்ல அலங்கோலம் பண்ணணும்? உங்க ஊர்ல இது பெரிய திறமையா இருக்கலாம், ஆனா அங்கெல்லாம் படிச்சா மட்டும்தான் மரியாதை. ஆமாமா, பிரீத்திக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது மனசா. அவ ஃபாரின்ல வளர்ந்தவல. போய் சொல்றது, மத்தவங்க லைஃப கெடுக்கிறது, சூழ்ச்சி பண்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரி நல்ல விஷயம் மட்டும்தான் பிடிக்கும். ஆமா வாணி, அதுல அவ PhDயே வாங்கினவ. இவ்வளவு மாதிரி ஆளுங்களால அவ பிறந்த ஊருக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எப்படியே இரு பிரீத்தி, எவ்வளவு அடிபட்டாலும் அசிங்கப்பட்டாலும் கொஞ்சம் கூட திருந்தவே கூடாதுன்னு. சிரிங்கடி சிரிங்க, நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் லைஃப் லாங் அழுகதான் போறீங்க. உன்னை பார்த்து நாங்க தான் சிரிக்கணும், நீ எதுக்கு சிரிக்கிற? அது வலிக்கும் போது சிரிச்சா கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அதான் நானும் சேர்ந்து சிரிச்சேன். சீக்கிரம் வாங்க. மனசா, எல்லாரும் வந்துட்டாங்க, அத்தையை கூப்பிட. வாங்க. அம்மா, அம்மா. பிரீத்தி, இந்த சுமங்கலி பூஜையில நீயும் கலந்துக்கலாம். ஏன்னா நீயும் கல்யாணம் ஆனவ தானே. ஒழுங்கா ஊருக்கு போய் அவர் கூட நிம்மதியா வாழலாம். அதை விட்டுட்டு இங்க கிடந்து கஷ்டப்படுறியே, இது நல்லா இருக்கா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எள்ளுதான் என்னைக்கு காய்